புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜவ் இணைந்திருக்கிறார். பேசலாம். ராஜவ், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அப்படிங்கிற கோரிக்கை நீண்ட காலமாகவே இருந்துட்டு இருக்கு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டால் கூடுதலாக என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்க சொல்றாங்க. என்ன விவரம்? யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தலைநகர் டெல்லியில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அதாவது மாநிலத்தினுடைய அங்க இருக்கக்கூடிய பொதுநல அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக இந்த போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சுயேட்சை எம்எல்ஏ நேரு அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நம்ம நேரடியாக அவர்கிட்ட கேட்போம் என்னென்ன விவரங்கள். நீங்க தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. எதன் அடிப்படையில் இந்த கோரிக்கை? அதாவது புதுச்சேரி மாநிலம் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே நாங்க ஒரு தனி மாநிலமாக பிரெஞ்சு அரசாங்கத்தின் கீழே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தோம். பிரெஞ்சு அரசாங்கம் எங்களை விட்டு பிரிந்து சென்ற பிறகு நாங்களாக விரும்பி புதுச்சேரியை இந்திய தேசத்துடன் இணைத்துக் கொண்டோம். எங்கள் முன்னோர்கள் செய்துவிட்டார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எங்களுக்கு ஆட்சேபம் தரக்கூடிய விதத்தில் உள்ளது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களது சட்டமன்றத்திற்கு எந்த அதிகாரம் இல்லாத சூழ்நிலையில் கவர்னர் மற்றும் தலைமை செயலர்கள் அதிகாரம் எங்கு மாநிலத்தில் தலையோங்கி நிற்கிறது. அதனால் எங்களது முன்னேற்றம் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களது சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய எந்த திட்டங்களும் உடனுக்குடன் எங்களால் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை உருவாகிவிட்டது. எங்களுக்கு நிதிக்குழுவில் கூட இடமில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒரு நிதிக்குழு கூட இடம் கிடைக்காத அளவிற்கு எங்கள் மாநிலம் பின்தங்கியுள்ளது. இதனால் பிரெஞ்சு அரசாங்கத்தின் கீழ் இருந்த எங்களது சுதந்திரம் தற்போது பறிக்கப்பட்டு நாங்கள் இரண்டாவது சுதந்திரத்துக்கு கேட்டு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆகையால் அதன் காரணமாக தான் நாங்கள் புதுச்சேரியில் போராடி எங்களுக்கான நியாயம் கிடைக்காத காரணத்தாலும் எங்களது சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்த பிறகும் எந்த ஒரு முன்னெடுப்பும் நடக்காத காரணத்தால் நாங்கள் தலைநகரை நோக்கி வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதன் காரணமாக இன்று இந்த 27/5/2025 ஜந்தர் மந்தர் பகுதியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களது முன்னிலையில் எங்களது கோரிக்கையை இந்த பகுதியில் வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறோம். மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கையை முன்வைக்க வாய்ப்பு இருக்கா? நாங்க எல்லா தமிழக 39 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதேமாரி நமது அண்டை மாநிலமான தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறோம். அதே போல எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறோம். அவர்களது பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் மக்களவை உறுப்பினர்களை எங்களது கோரிக்கைக்காக பாராளுமன்றத்தை வலியுறுத்துவதற்கு விதமாக நாங்கள் கோரிக்கை வைத்து அவர்கள் குரல் எழுப்பு சொல்லியிருக்கிறோம். அதாவது மாநில அரசினுடைய உரிமைகளை பெறுவதற்காகவும் அதே போல யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலையின்மை நீக்குவது தொடர்பான பல்வேறு அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அதன் அடிப்படையில் தான் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற அந்த முக்கிய கோரிக்கையை பல ஆண்டு கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.